கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவ்வழிபாட்டிலே இல்லங்களிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் இந்த வழிபாட்டுக்கு என்ன ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள், மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணையும்படியாக தந்திருக்கின்ற இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தாமே உம்முடைய வாழ்வின் ஈவனை கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் யாவரும் இந்த வழிபாட்டிலே பங்கு பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஈந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இவ்வழிபாட்டில் உம்முடைய எழுந்தருளினை நாங்கள் யாவரும் உணர்ந்து கொள்ளவும், ஆண்டவரை எங்களை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும் நீர் உம்முடைய அருளினை தந்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். இவ்வழிபாட்டில் நாங்கள் பாடக்கூடிய பாடல்களும், படிக்கக்கூடிய உம்முடைய திரு வார்த்தைகளும், கேட்கக்கூடிய உம்முடைய திருமொழிகளும் எங்கள் அனைவருக்கும் வாழ்விற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டுமாறு வேண்டுகின்றோம். இவ்வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீர் உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 9வது பாடல் பூலோகத்தாரே யாவரும் என்ற பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாடவாருங்கள். பராபரன் மெய் தெய்வமே, நாமல்ல அவர் சிருஷ்டித்தார், நாம் ஜனம் அவர் ராஜனே, நாம் மந்தையவர் மேய்ப்பனார், விரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள், சீரந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தர் தயாளர் இரக்கம், அவர்க்கு என்றும் உள்ளதே, அவர் அநாதி சத்தியம், மாறாமல் என்றும் நிற்குமே. விண்மண்ணில் ஆட்சி செய்கிறார், திரியேக தெய்வமாகிய பிதா
சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். கடவுளை தொழுது கொள்வோம் வாருங்கள். தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறையில் இரண்டாம் வழிபாட்டு முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கின்றார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கடவுளுக்கும் மைந்தனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதுமான சதா காலிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றது. உன்னிடத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருந்தவாறே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். பாவ அறிக்கை துணையாக அனைவரும் சேர்ந்து ஜெப சிந்தையோடு கூட கீர்த்தனையில் 155 பாடலை பாடுவோம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் வழியாக என்கிற பாடலை அனைவரும் சேர்ந்து பாவலை கற்க துணையாக பாடுவோம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாமென் இயேசுவே. ஈசனும் நான் தேவா
சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதாக செய்யாமல் செய்யத்தகாதவதை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்கின்ற வாக்குத்தத்தங்கள் படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகள் எங்களுக்கு மன்னியும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் உண்மையாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை மன்னிக்கின்ற ஆண்டவரிடம் அறிக்கை செய்திருப்பதினாலே சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டு அருளி நம்முடைய வாழ்வினை சரி செய்து கொள்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் அன்றாட வாழ்விலே நீர் எங்களோடு இணைந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய இந்த இணைவுக்காக நாங்கள் உம்மை போற்றி தொடர்ந்து எங்களோடு நீர் பயணிக்க வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டின் பகுதியை படிக்க கேட்போம். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 38 வரை. The book of Exodus chapter 40 verses from 34 to 38. வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 34 38 வரை. அப்போது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிறைவேற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினி வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. வாசிக்க கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய நிருப பகுதியை படிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 துவங்கி 16 வரை. The letter to Philippians chapter 3 verses from 8 to 16. படிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 8 முதல் 16 முடிய. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால்
நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. படிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி படித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவாறே இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை பற்றி கேட்போம். லூகாவின் நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 துவங்கி 33 வரை. The Gospel according to Saint Luke chapter 24 verses from 13 to 33. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 33 வரை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாத படிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாத படிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகளை சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உரித்தாகுக. அருளேற்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 256ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 256, போஜனம் தானும் உண்டோ திருராபோஜனம் போல் உலகில் என்கின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். போஜனம் தானும் உண்டோ, போஜனம் தானும் உண்டோ, திருராபோஜனம்
ராசரும் வையக நீசரும் அம்பரன் ராசரும் வையக நீசரும் அம்பரன் நேசரும் நேசுவின் தாசரும் உண்டிட போஜனம் தானுமுண்டோ கர்த்தன் மரணத்தின் சாசன போஜனம் கண்ணிகட் காணனை நேசத்தின் போஜனம் கர்த்தன் மரணத்தின் சாசன போஜனம் கண்ணிகட் காணனை நேசத்தின் போஜனம் பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போஜனம் பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போஜனம் பஞ்சகாலத்தும் கிடைத்திடும் போஜனம் போஜனம் தானும் உண்டோ பூர்வ ஏற்பாட்டோர்கள் காணாத போஜனம் பொன்வான தூதரும் உண்ணாத போஜனம் பூர்வ ஏற்பாட்டோர்கள் காணாத போஜனம் பொன்வான தூதரும் உண்ணாத போஜனம் போர்க்காலமும் குறைவாகாத போஜனம் போர்க்காலமும் குறைவாகாத போஜனம் ஒப்பில் நான் மாமிசம் ரத்தமாம் போஜனம் போஜனம் தானும் உண்டோ பஸ்கா பலியின் பொருள் எனும் போஜனம் பாவி புசைக்கும் சமாதான போஜனம் பஸ்கா பலியின் பொருள் எனும் போஜனம் பாவி புசைக்கும் சமாதான போஜனம் நிஷ்கார நிந்தை பவப்போக்கு போஜனம் நிஷ்கார நிந்தை பவப்போக்கு போஜனம் நின்மலன் தந்திடும் அற்புத போஜனம் போஜனம் தானும் உண்டோ திருரா போஜனம் போலுலகில் போஜனம் தானும் உண்டோ ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இவ்வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் இணைந்து வந்திருக்கின்றோம். உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரின் வார்த்தைகளிலே உயிர் உள்ளது என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் தியானிக்க நீர் உம்முடைய வாழ்வின் ஆவியானவரை தந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். உயிர்த்தெழுந்த நாளின் திருநாளுக்கு பிறகு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுதலையே அடித்தளமாக கொண்டு நாம் தியானித்து வருகின்றோம். உயிர்த்தெழுதல் என்பது கிறித்தவ விசுவாசத்திலே மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. ஆகையால் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை வழிபடக்கூடியவர்கள் உயிர்த்தெழ பெற வேண்டும் என்பதே அதனுடைய அழுத்தமாகும். இன்றைய நாளிலும் நாம் அனைவரும் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, அன்றாட வாழ்விலே
உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒன்றிணைத்தல், கம்யூனியன் வித் த ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். இந்த தலைப்பை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அன்றாட வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுள், அன்றாட வாழ்வின் கடவுள் என்பதை அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு. The theme presses upon daily life and God is God of daily life. அன்றாட வாழ்வு இன்றைக்கு மிக முக்கியம் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக மனுக்குலம் அன்றாட வாழ்வு என்பதை மறந்துவிட்டு எதிர்கால வாழ்வினை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு முழு மனுக்குலமே அன்றாட வாழ்வினை குறித்து கவலைப்படாமல் எதிர்கால வாழ்வினை குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு சூழலிலே இந்த கொரோனா நோய் மீண்டுமாய் நம் அனைவரையும் அன்றாட வாழ்வினை குறித்து சிந்திக்கும்படியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன்று. In a context where every human being is thinking of a future life, the theme is inviting us to think about daily life. And the corona pandemic is also bringing us back to think about daily life, getting away from the vision of the future. அன்பானவர்களே, அன்றாட வாழ்வின் கடவுள் மிக சிறந்த ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. நம்முடைய கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்மோடு நம்முடைய பயணத்தோடு இணையக்கூடிய கடவுள் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒன்று. அப்போ அன்றாட வாழ்வின் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கு ஆண்டவர் இன்றைய நாளிலே கொடுக்கக்கூடிய நற்செய்தியாக இருக்கிறது. இந்த அன்றாட வாழ்விலே கடவுள் எப்படி நம்மோடு இருக்கிறார் என்று நாம் சற்று கேள்வியை எழுப்பி பார்ப்போம் என்றால், இஸ்ரேல் மக்களின் அன்றாட வாழ்விலே கடவுள் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இருளிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தார் என்பதை வலியுறுத்துகின்றது. இந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் பல்வேறு இறையல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. The pillar of cloud and the pillar of fire has its own theological emphasis. பகலிலே மேகஸ்தம்பம் என்பது ஆண்டவரின் பிரசன்னத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அக்கினி ஸ்தம்பம் என்பது ஆண்டவரை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்களை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. The pillar of fire stands as a symbol of encountering God, and the pillar of cloud stands as a symbol of experiencing God's presence. அப்போ இஸ்ரேல் மக்களின் அன்றாட வாழ்விலே கடவுள் மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் துணை புரிந்தார் என்பதுதான் உறுதி. அப்போ நம்முடைய அன்றாட வாழ்விலும் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அன்றாட வாழ்விலே கடவுள் எப்படி நம்மோடு இணைகிறார் என்பதுதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். How do we have a communion with the risen Christ in daily life? அவைகளை மையமாக வைத்து நாம் சிந்திக்கும் பொழுது அன்றாட தேவைகளின் வழியாகவும் அன்றாட வாழ்வின் வழியாகவும் நாம் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு இணைய முடியும் என்பதே உண்மையாகும். முதலாவதாக, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே இணைய வேண்டும் என்றால் நல்லதொரு உறவிலே நாம் இணைய முடியும். Firstly, if at all we have communion with this risen Christ, we have in relationship. உறவு என்பது அன்றாட வாழ்விற்கு தேவையான ஒன்று. உறவின்றி வாழ்வில்லை என்பதுதான் உண்மை. ஆகையால் தான் உறவை மையப்படுத்தி
நாம் அன்றாட வாழ்வினை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு நாம் குடும்பமாக நம்முடைய இல்லங்களிலே அடைக்கப்பட்டிருக்கின்றோம், அல்லது குடும்பமாக நம்முடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அப்போ அந்த கட்டாயத்தின் ஊடாகவும் நாம் நம்முடைய உறவுகளோடு இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. ஆகையால் தான் நாம் அந்த நாளினை கழிக்க முடிகிறது. ஒருவேளை நாம் தனிமையாக இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்வினை சற்று சிந்தித்து பார்ப்போம். If at all we have been pushed into a state of lockdown in isolation, imagine what it would have been. We at least now are in families in the situation of lockdown. We have someone to relate with. Imagine if we are in isolation, what would be our situation? அப்போ உறவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தான் பவுல் நாம் படிக்க கேட்ட பிலிப்பியரிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார். கிறிஸ்துவுக்காக அல்லது கிறிஸ்துவின் உறவுக்காக எல்லா உறவினையும் நான் இழப்பதற்கு தயாராகிவிட்டேன் என்பதாகும். எல்லா உறவினையும் இழப்பது என்பது உறவுகளை இழப்பது அல்ல, மாறாக உறவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் இழப்பதாகும். For the sake of Christ, I will lose everything. I lose everything that puts a barrier between me and my Christ, a barrier between me and my fellow human beings. எனக்கும் கடவுளுக்கும் இடையே அல்லது எனக்கும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனுக்குலத்திற்கு இடையே எதெல்லாம் தடையாக வருகிறதோ அவைகளை எல்லாம் நான் துச்சமாக கருதுகின்றேன் என்பதை பவுல் வலியுறுத்துகின்றார். அப்போ உறவு என்பது எதிர்பார்க்கப்பட்ட உறவுகள் அல்ல, பணத்தை மையமாக கொண்ட உறவு அல்ல, இனத்தை மையமாக கொண்ட உறவு அல்ல, அதிகாரங்களை மையமாக கொண்ட உறவு அல்ல, கிறிஸ்துவை மையமாக கொண்ட உறவு. கிறிஸ்துவை மையமாக கொண்ட உறவு என்றால் தன்னுடைய மரணத்தின் வழியாக இவைகள் அனைத்தையும் மரணத்திற்கு தள்ளின அந்த கிறிஸ்து. அப்ப மரணத்திற்கு தள்ளப்பட்ட இவைகளை நாம் முறியடிக்க வேண்டும். அப்ப அந்த மரண அனுபவத்தை நாம் அனுபவித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு உயிர்த்தெழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவு என்றால் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒருவேளை உலகம் சார்ந்த அடையாளங்களை கொண்டு நாம் உறவு கொள்வோம் என்றால் அந்த உறவு எல்லைக்கு உட்பட்ட உறவாக இருக்கிறது, கல்லறைக்கு உட்பட்ட உறவாக இருக்கிறது. If at all we relate with people based on the identities given by the world, those relationships are confined to boundaries. Those relationships are confined to tombs. ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்கின்ற அந்த உறவுக்கு நாம் வரும்பொழுது எல்லா எல்லைகளை கடந்து கல்லறையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறது. ஒருவேளை நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதிகளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் இயேசு கிறிஸ்து சீடர்களோடு பயணிக்கக்கூடிய ஒன்று. எப்படிப்பட்ட சீடர்கள் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். இயேசுவோடு உண்மையான உறவை பகிர்ந்து கொண்டார்களா என்ற கேள்வி எழுப்புகின்றது. காரணம், இயேசுவின் மரணத்திலே ஒவ்வொருவரும் அங்கிருந்து கலைந்தோடினார்கள். இயேசுவோடு உண்மையாக பயணித்தார்களா என்ற கேள்வி வருகிறது. ஏனென்றால் சிலுவை பயணத்திலே அவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுக்குலத்தோடு மீண்டுமாய் உறவு கொள்ள ஆசைப்படக்கூடிய இயேசு கிறிஸ்து. அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு அன்றாட வாழ்விலே நாம் இணைய வேண்டும் என்றால் உறவை மையமாக கொண்டுதான் இணைய முடியும். அந்த உறவு ஏற்றத்தாழ்வற்ற உறவு, அந்த உறவு பாரபட்சமற்ற உறவு, அந்த உறவு எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது.
In order to relate with this Christ, we have to counter those barriers which stops us from relating to each other in all equality. ஆகையால் முதலாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் ஒன்றிணைய வேண்டும் என்றால் நம்முடைய உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்றாட வாழ்விற்கு மிக முக்கியமானது உறவு. அந்த அன்றாட வாழ்விலே உறவுகள் புதுமைகளாகப்பட வேண்டும். அன்றாட வாழ்விலே உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அன்றாட வாழ்விலே உறவுகள் மலர வேண்டும். இரண்டாவதாக, அன்றாட வாழ்வினை நாம் மையமாக கொண்டு சிந்திக்கும் பொழுது உணவு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உணவின்றி உடல் இல்லை என்பதும் உண்மையான ஒன்று. ஆகையால் தான் இயேசுவின் உடலே நமக்கு உணவாய் மாறியது. Secondly, we are called to ponder upon food as an important element which unites us with Christ. உணவு என்பது மிக சிறந்த ஒரு அடையாளமாக இன்றைக்கு காணப்படுகிறது. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஏராளமானோர் தங்களுடைய பணங்களை எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்து உணவை சமைத்து ஆங்காங்கே சென்று உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு பகிரக்கூடிய ஒரு காட்சி. உணவு பகிர்வது என்பது விளம்பரத்திற்காக அல்ல, மாறாக உள்ளான உறவை நாம் உணவின் வழியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் இந்த கொரோனா நோய் சூழலிலே உணவினை பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உண்மையாக உறவு மீது நம்பிக்கை கொண்டு உண்மையாக அவர்களின் தேவைகளை பார்க்கக்கூடிய கண்களை கொண்டு நாம் நம்முடைய உதவியை செய்யும் பொழுது அது உண்மையாக அவருக்கு உணவாக சேரும். ஒருவேளை விளம்பரத்திற்காக நாம் அதை செய்து கொண்டிருப்போமே என்றால் அந்த உணவு அவர்களுக்கு சேராத ஒன்றாக இருக்கும். அப்போ அன்றாட வாழ்விலே உறவுக்கு பிறகு மிகவும் முக்கியமான ஒன்று இருக்கின்றதென்றால் அது உணவாகும். அப்போ அந்த உணவினை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து எம்மாவுக்கு பயணிக்கும் பொழுது அந்த பயணத்தின் நிறைவு ஒரு உணவின் பகிர்விலே ஏற்படுகிறது. ஒருவேளை சீடர்கள் அந்த பயணத்திலே இயேசுவை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் உணவின் பகிர்விலே இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ வாழ்வின் துவக்கமும் வாழ்வின் பயணமும் வாழ்வின் முடிவும் அனைத்தும் உணவிலே அடங்கியிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்வுக்காக தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை என்றால் அது உணவாகும். இப்போ இன்றைக்கும் உலகம் முழுவதும் அன்றாட உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு தான் நாம் அனைவருக்கும் அன்றாட வாழ்வுக்காக அன்றாட உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கண்ணுக்கு தெரிப்படுகிறார்கள். ஒருவேளை கொரோனா நோய் நமக்கு இந்த கண்களை கொடுத்திருக்கிறதா என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அன்றாட வாழ்விற்கு தேவையானது உணவு. இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் வரலாற்றிலே இந்த உணவு என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எகிப்திலே அடிமைத்தனத்தின் உணவினை உண்ணார்கள். கடவுளோ அவர்களுக்கு விடுதலை அளித்து விடுதலையின் உணவினை உண்ணும்படியாக செய்தார்.
அந்த விடுதலை பயணமே உணவிலே துவங்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. பஸ்கா என்கின்ற அந்த உணவு விடுதலையை துவக்கின ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து பாபிலோனிய சிறையிருப்பிலே உணவை கொண்டு வந்து செழுமையான உணவும் வறுமையான உணவும் அல்லது எளிமையான உணவு என்ற பிரிவினை கொண்டு செழுமையான உணவுதான் பலம் கொடுக்கும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்த சூழலிலே இஸ்ரேல் மக்கள் செழுமையான உணவினை காட்டிலும் எளிமையான உணவே பலன் தரக்கூடியது என்பதையும் உறுதி செய்கிறார்கள். அப்போ உணவு என்பது இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை பெற்றிருக்கிறது. ஆகையால் தான் கடவுள் இயேசுவின் வழியாக தானே உணவாக மாறக்கூடிய ஒரு வரலாறு. Food becomes an important element in the journey of Israelites. While they were eating the food of slavery in Egypt, God calls them to eat the food in freedom. And while they were discriminated based on the food in Babylonian exile, on one hand they had the food which was very elite in nature, on the other hand they had a food which was very humble in nature. When the empire believed that the elite food is what people are in want of, the Israelites proved that we are in need of humble food in order to survive. So food plays an important role in the journey of Israelites. அப்படிப்பட்ட உணவை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உணவாக மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட உணவாகவே இயேசுவும் மாறக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அந்த சீடர்களுக்கு ஒரு கண்கள் திறக்கப்படுகின்றது என்றால் உணவின் பகிர்விலே கண்கள் திறக்கப்படுகிறது. இன்றைக்கு கண்கள் திறக்கப்பட்டவர்கள் பகிர்வு செய்கிறார்களா அல்லது பகிர்வின் வழியாக அவர்களின் கண்கள் திறக்கப்படுகிறதா? இரண்டிலும் நமக்கு முக்கியமானது அவர்களின் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ உணவு என்பது அன்றாட வாழ்வின் தேவை. அந்த அன்றாட வாழ்வுக்குரிய உணவாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். If we affirm that food is an essential daily need, let us hope and believe that Jesus was transformed to be an essential food for all of us, so that we could be an essential food for the others. மூன்றாவதாக, அன்றாட வாழ்விற்கு தேவைப்படக்கூடிய ஒன்று அல்லது அன்றாட வாழ்விலே அனுபவிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் அது மனிதர்களின் உணர்வாகும். Thirdly, the daily experience that every individual is experiencing is nothing but the emotions that they share with the self and with the others. உணர்வு என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அன்றாட வாழ்விலே ஒரு தனிநபர், ஒரு தனி மனிதர் ஏராளமான உணர்வுகளுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒன்று. குறிப்பாக இஸ்ரேல் மக்கள் நாம் படிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை எடுத்துக்கொள்வோம் என்றால், மேகஸ்தம்பம் அந்த கூடாரத்தின் மீது வரும் பொழுது இஸ்ரேல் மக்களின் உணர்வு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த கூடாரத்தை விட்டு அந்த மேகஸ்தம்பம் பயணிக்கும் பொழுது அவர்களின் உணர்வு வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வு மகிழ்வுக்குரியதாக இருக்கிறது. அவனமே நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியை எடுத்து பார்க்கும் பொழுது, உலகத்தின் அடையாளங்கள் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய உணர்வுகள் அகங்காரம் நிறைந்த உணர்வுகளாகவும், நம்முடைய உணர்வுகள் அதிகாரம் நிறைந்த உணர்வுகளாகவும், நம்முடைய உணர்வுகள் ஏற்றத்தாழ்வு நிறைந்த உணர்வுகளாகவும், நம்முடைய உணர்வுகள் நான் என்கின்ற எண்ணம் கொண்ட உணர்வுகளாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அந்த உணர்வு முற்றிலுமாய் மாற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.
அவனமே நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியினை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது எருசலேமை விட்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 சீடர்களின் உணர்வு என்னவாக இருந்தது? வாழ்வுக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு உணர்வு. அவர்களோடு திடீரென்று ஒரு அயலார் இணையும் பொழுது அவருடைய உணர்வு மாறப்படுகிறது. நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த அயலார் யார் என்கின்ற ஒரு அச்சம். அவர்களோடு பயணித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் உணர்வுகள் மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து திருமறையை அவர்களுக்கு விளக்கும் பொழுது அவர்களின் உணர்வு மாறப்படுகிறது. கடைசியாக இயேசு கிறிஸ்து உணவை பகிரும் பொழுது அவர்களின் உணர்வு மாற்றம் பெறுகிறது. ஒவ்வொருவரின் வாழ்விலும் உணர்வு அன்றாட தேவைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. Emotions are also based on daily life. அப்போ அந்த உணர்வுகள் ஒரே மாதிரி இல்லாமல் அந்த உணர்வுகள் பல்வேறு மாற்றங்கள் பெறக்கூடிய உணர்வுகளாக இருக்கிறது. ஒருவேளை அந்த 2 சீடர்களும் எருசலேமிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது பாரம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசுவோடு பயணத்தின் நிறைவிலே அக்கினியை அனுபவிக்கக்கூடிய ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளாக வருகிறது. As they were traveling from Jerusalem, the scripture says they were with burdened heart, and as they were ending their journey, the scripture says their hearts were burning. அப்போ இயேசுவோடு பயணிக்கும் பொழுது இருக்கக்கூடிய உணர்வின் மாற்றங்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்வின் அன்றாட செயல்பாடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது எத்தனை உணர்வின் மாற்றங்கள் நமக்குள்ளாக இருக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் காலை எழுந்து மறுபடியும் இரவிற்கு தூங்க போகும்பொழுது நம்முடைய எத்தனை உணர்வுகளை நாம் அனுபவித்திருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ கடவுள் மனுக்குலத்தின் உணர்வை உணர்ந்தவராக இருக்கின்றார். கடவுள் மனிதர்களின் உணர்வினை அறிந்தவராக இருக்கின்றார். கடவுள் மனிதர்களின் உணர்வினை அறிந்திருக்கின்றார். ஆனால் மனிதர்களின் உணர்வுகளை அறிந்து கொள்வதில்லை. மனிதர்களின் உணர்வுகளை அறிந்து கொள்வார்களே என்றால் இங்கே வேறுபாடுகள் இல்லை, வன்முறைகள் இல்லை. ஆகையால் மனிதர்கள் உணர வேண்டும், உணர்வு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்த்தல் என்பது நம்முடைய குற்றத்தை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கலாம், நம்முடைய நன்மையினை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கலாம். ஆனால் உணர்வு என்பது அன்றாட வாழ்விலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. Emotions are very important in our journey. The day we begin with is not the day we end with. Or the emotions that we begin with the day will not be the same emotions that we end the day with. The emotions goes into different transitions. And each emotions has its own experience behind. ஆகையால் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நாம் அன்றாட வாழ்விலே இணைந்து இருக்க வேண்டும் என்றால் அன்றாட வாழ்விலே உறவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்விலே உணவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்விலே உணர்வு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடலும் உறவும் உணர்வும் இது மூன்றும் இணைந்த ஒரு நற்செய்தி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உணவாகவே நம்மோடு உறவு கொண்டார். உணவாகவே நம்மோடு நம்முடைய உணர்வினை அறிந்து கொண்டார். ஆகையால் நமக்காக அவர் ஒரு உணவாகவே மாறினார். இயேசுவை உணவாக உட்கொள்ளக்கூடிய நாம் அனைவரும் பிறருக்கு இயேசுவாக நாம் மாற வேண்டும். பிறருக்கு நாம் இயேசுவாக மாற வேண்டும் என்றால் இயேசு அனுபவித்த
உயிர்த்தெழுதலை இயேசுவில் நாமும் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அருளுரை கேட்ட நாம் நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் பற்றுறுதி வழியாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியும் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தெழினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்றார். அவரிடத்திலிருந்து உயிரோலியும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்க பரிசு சபையும் பரிசுத்தங்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்நாளிலும் உம்முடைய வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு உடன் பயணம் செய்கிறீர் என்கின்ற ஒரு விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இவ்வேளையிலும் இல்லங்களிலிருந்து எங்களுடைய குடும்பங்களை முன்னிட்டு குடும்பமாய் நாங்கள் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் வழிபாட்டிலே பங்கு பெறக்கூடிய ஒரு அருளினை நீர் தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் உம்முடைய அருளை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்தித்தருளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய நிறைவினையும் சமாதானத்தையும் நீர் தந்தரல வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் வாழக்கூடிய சூழல்கள் ஆண்டவரே வாழ்விற்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல்களாய் இருந்த போதிலும் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் தந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் குடும்பங்களின் தேவைகளை, அடிப்படை தேவைகளை ஆண்டவர் சந்தித்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். சுகவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய சுகத்தை, பலத்தை ஆண்டவர் கட்டளையிட்டருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். அவனமே எங்களுடைய திருமண்டலத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, கர்நாடக மத்திய பேராயமாக 50 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். 50 ஆண்டின் விசுவாச பயணத்தை நாங்கள் திருமண்டலமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஈந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த திருமண்டலம் இதுவரை உம்முடைய அருளை கொண்டும் உம்முடைய திருப்பணியாளர்களின் பங்கேற்பை கொண்டும் நீர் நடத்தி வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இத்திருமண்டலத்திலே ஆண்டவரே, பேராயர்களாக, ஆண்டவரே, திருப்பணியாளர்களாக பணிவிடை செய்த ஒவ்வொருவரையும் நாங்கள் இவ்வேளையிலே நினைத்து பார்க்கின்றோம். ஒவ்வொருவரின் வாழ்வின் வழியாக நீர் வாழ்வின் செய்திகளை இத்திருமண்டலத்தின் சார்பிலே வெளிப்படுத்தினமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இத்திருமண்டலம் திருப்பணியிலே இணைந்து பயணிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஏராளமான திருச்சபையார்களுக்கு நீர் கொடுத்தமைக்காக நன்றி படைக்கின்றோம். அருட்பொழிவு பெற்றவர்களும் அருட்பொழிவு பெறாதவர்களுமாய் இருவருமாக இணைந்து ஆண்டவரை எந்த ஒரு பாரபட்சமின்றி, எந்த ஒரு பிரிவினையின்றி இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் எங்களுடைய திருமண்டலத்திற்கு நீர் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராயர்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அவர்களின் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு திருப்பணியாளர்கள், போதகர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருமண்டலத்திலே பணிவிடை செய்து வருகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் இணைத்து 50 ஆண்டுகள் இந்த திருமண்டலத்தின் திருப்பணிகளை நீர் செய்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
குறைவுகள் வந்த போதிலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தீர். குழப்பங்கள் ஏற்பட்ட போதிலும் அவைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலினை தந்தீர். தொடர்ந்து ஆண்டவரே, இத்திருமண்டலம் உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழவும் உம்முடைய திருப்பணியை நிறைவாக செய்யவும் நீர் அருள் தந்தரல வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுடைய திரு சமுதாயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, சமூக இழிவுகளை எல்லாம் நாங்கள் எண்ணி மனம் வருந்துகின்றோம். நீர் வாழும்படியாக கொடுத்த சமுதாயம் சமூக இழிவுகளுக்கு பாத்திரமாகி ஆண்டவரே, வாழ்விற்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் நீர் எடுத்து போட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரும் நல்லதொரு சமூகமாக இணைந்து வாழவும், வன்முறைகளுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய எல்லா தீய செயல்களை ஆண்டவரே எடுத்து எறியவும் நீர் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆற்றலினையும் ஆவினையும் ஆலோசனையும் தந்தரல வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் வாழும் சமூகத்தில் பசியின் நிமித்தமாக மரணமும், பட்டினியின் நிமித்தமாக மரணமும், ஆண்டவரே வறுமையின் நிமித்தமாக மரணமும் எதுவும் ஏற்படாத சூழல் உருவாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவனுமே சமய பிரிவினாலும், சாதிய பிரிவினாலும், பாலின பிரிவினாலும் ஏற்படக்கூடிய வன்முறைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். புதியதோர் சமுதாயம் உருவாக வேண்டுமாறு நாங்களும் அண்டை வேண்டுகின்றோம். மிக குறிப்பாக இவ்வேளையிலும் கொரோனா நோய் உலகத்தையே ஆண்டவரே வாழ்வின்மையின் சூழலுக்குள்ளாக தள்ளியிருப்பதை அறிந்திருக்கின்றோம். இருப்பினும் ஆண்டவர் இச்சூழலின் வழியாய் உம்முடைய மக்களுக்கு பலனை தந்து வாழ்வின் நம்பிக்கையினை தந்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். லட்சக்கணக்கான மக்கள் வாழ்விழந்தார்கள். அந்த வாழ்வுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அந்த வாழ்வை பிரிந்திருக்கக்கூடிய உறவினர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தர் ஒருவரே அவர்களை பலப்படுத்தி அருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் ஒருவரே உம்முடைய ஆறுதலை அவர்களுக்கு தந்தரல வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அவனுமே அன்பின் ஆண்டவரே, அந்நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டுகின்றோம். அவர்கள் உண்ணக்கூடிய உணவு, அவர்களுக்கு தரக்கூடிய மருத்துவம், உம்முடைய இயற்கையின் செயல்பாடு அனைத்தும் இணைந்து அவர்களுக்கு சுகத்தை பலத்தை கட்டளையிடவும், இனி இதன் வழியாய் மரணங்கள் எதுவும் ஏற்படாதபடிக்கு ஆண்டவர் அவைகளை காத்துக்கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவ்வண்ணமாக எங்களுடைய திருச்சபையின் குடும்பத்திற்காக, எங்களுடைய திருமண்டலத்திற்காக, ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்காக, உலக சமுதாயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொன்றும் புதுப்பிக்கப்படவும், ஒவ்வொன்றிலும் புதுமை பிறக்கப்படவும் நாங்களும் அண்டை வேண்டுகின்றோம். இவ்வேளையிலும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களில் பிறந்த நாளினையும் திருமண நாளினையும் கொண்டாடக்கூடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னொரு ஆண்டினை ஆண்டவர் அவர்களின் வாழ்விலே ஆசையாய் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவர்களோடு இருந்து அடிப்படை தேவைகளை சந்தித்து நல்ல உடல் சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு உம்முடைய விசுவாசத்தில் வளரக்கூடிய தருணங்களை தந்து பிறருக்கு உதவக்கூடிய ஆசீர்வாதங்களை ஈந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் பிரவேசித்திருக்கக்கூடிய புதிய ஆண்டிலும் உம்முடைய நன்மை அவர்களை தொடரவும், ஆண்டவரே நல்லதொரு உறவுகளிலே அவர்கள் தங்களை இணைத்து கொள்ளவும், நல்ல குடும்பங்களை உருவாக்கவும், நல்ல திருச்சபையை உருவாக்கவும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கவும் இந்த ஆண்டிலே நீர் அவர்களை பயன்படுத்திட வேண்டுமாறு வேண்டுகின்றோம். மீண்டுமாய் இல்லங்களிலிருந்து இவ்வழிபாட்டில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். ஆலயத்திற்கு போகுவோம் வாரீர் என்கின்ற அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்விலே எப்பொழுது நிறைவேறும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையை நீர் ஊட்டினமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தாரின் வாழ்விலே நீர் பிரசன்னராயிருந்து அவர்களை ஆசீர்வதித்து
நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் தரிசித்து உம்மை வழிபடக்கூடிய அந்த நாளினை எங்களுக்கு ஈந்தருள வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பங்களோடும் இருந்து நாம் வாழும் சமுதாயத்தோடும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். நீரே தஞ்சமாகுவே.